ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். February 28, 2026. இந்த டேட்டை நம்ம யாரும் மறக்க முடியாது. மினி இயர்ஸா மிடில் ஈஸ்ட்ல நடந்துட்டு இருந்த ஒரு இன்டைரக்ட் வார் அன்னைக்கு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் டைரக்ட் வாரா வெடிச்சிருக்கு. US அண்ட் இஸ்ரேலி ஜாயிண்ட் ஃபோர்ஸஸ் ஈரான் மேல ஒரு மேசிவ் அட்டாக் நடத்தியிருக்காங்க. மிடில் ஈஸ்ட் பத்தி எரியுது. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இந்த 3 கண்ட்ரீஸும் ஹை அலர்ட்ல இருக்காங்க. இந்த கான்ஃப்ளிக்ட் ஒரு வேர்ல்டு வாரா மாறுமா? இதோட ரியல் பேக்ரவுண்ட் என்ன? வாங்க என்ன நடக்குதுன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். February 28 early morning time, ஈரானோட கேபிட்டல் தெஹரான்ல மக்கள் டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது US அண்ட் இஸ்ரேலி வார் பிளேன்ஸ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டார்கெட்ஸை எய்ம் பண்ணி பாம்பு போட்டாங்க. மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ், இன்டெலிஜென்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ், நியூக்ளியர் சென்டர்ஸ்னு ஈரானோட பவர் சிம்பிள்ஸ் எல்லாமே டார்கெட் பண்ணப்பட்டது. இந்த அட்டாக்கு ஆபரேஷன் எபிக் ஃபியூரி அண்ட் ஆபரேஷன் ரோரிங் லயன்னு நேம் வச்சிருக்காங்க. அட்டாக்கோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டார்கெட் ஈரானோட சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி கமனேய். தெஹரான்ல இருக்கிற அவருடைய ஹவுஸ் அண்ட் ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸ் மேல சிவியரா அட்டாக் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஹவர்ஸ்லயே US பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஹிஸ்டரியிலேயே மோஸ்ட் ப்ரூட்டலான ஒருத்தர் கமனேய் இப்போ இல்லைன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட்ல சைலண்டா இருந்த ஈரான் அப்புறம் அவங்களோட கவர்மெண்ட் மீடியா மூலமா சுப்ரீம் லீடர் அலி கமனேயை கொன்னதை கன்ஃபார்ம் பண்ணாங்க. 1989ல இருந்து ஈரானோட சுப்ரீம் லீடரா இருந்த 86 இயர்ஸ் ஆன கமனேயோட டெத் ஈரானை மட்டும் இல்ல ஹோல் வேர்ல்டையே ஷாக்ல ஆழ்த்திருச்சு. இந்த ஒரு இன்சிடென்ட் மிடில் ஈஸ்டோட ஜியோ பாலிட்டிக்ஸையே மாத்தி அமைச்சிருக்கு. கமனேயோட டெத் கன்ஃபார்ம் ஆன அடுத்த செகண்டே ஈரான் வார் மோடுக்கு போயிருச்சு. கண்ட்ரி ஃபுல்லா எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி ஏர் ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த பிட்ரேயலுக்கு வெரி சிவியரான ரிட்டாலியேஷன் இருக்கும்னு ஈரானோட இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் கார்ப்ஸ் சொல்லியிருக்காங்க. சொன்ன மாதிரியே ஈரான் அவங்களோட ரிட்டாலியேஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. இஸ்ரேலோட தெல் அவீவ் மாதிரி சிட்டிஸ் மேலையும், கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கிற பஹ்ரைன், குவைத், கத்தார், சவுதி அரேபியா அண்ட் UAEல உள்ள US மிலிட்ரி பேசஸ் மேலையும் மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் வச்சு ஈரான் கண்டினியூஸா அட்டாக் பண்ணாங்க. இந்த அட்டாக்ஸ்ல இஸ்ரேல்ல கொஞ்சம் பேர் இறந்ததாகவும் நிறைய பேர் இன்ஜர் ஆகியிருக்காங்கன்னு நியூஸ் வந்திருக்கு. இந்த கான்ஃப்ளிக்டோட இம்பாக்ட் உடனடியாக குளோபல் எக்கானமிலையும் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. வார்னால க்ரூட் ஆயில் சப்ளை அஃபெக்ட் ஆகுங்கிற ஃபியர்ல இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல அதோட பிரைஸும் ஃபட்டாஃபட்டுன்னு இன்க்ரீஸ் ஆச்சு. வேர்ல்டோட 20% க்ரூட் ஆயில் ட்ரேட் நடக்கிற ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை க்ளோஸ் பண்ணிடுவோம்னு ஈரான் த்ரெட்டன் பண்ணதுனால கிரைசிஸ் இன்னும் அதிகரிச்சிருக்கு. நம்ம இந்தியா மாதிரி க்ரூட் ஆயிலுக்காக மற்ற கண்ட்ரீஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிற நாடுகளுக்கு இது பெரிய அடி. பெட்ரோல், டீசல் பிரைஸ் ஹைக், இன்ஃப்ளேஷன்னு இதோட செயின் எஃபெக்ட்ஸ் இந்தியாவையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா அஃபெக்ட் பண்ணுன்னு எக்ஸ்பர்ட்ஸ் வார்ன் பண்றாங்க. இதை விட இம்பார்ட்டன்ட்லி கல்ஃப் கண்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ற 80 lakh இந்தியன்ஸோட சேஃப்டி பத்தில வரியும் கிரியேட் ஆகியிருக்கு. இன்னைக்கு பத்தி எரியற இந்த ஃபயர் ஒரே நாள்ல கிரியேட் ஆனதில்ல. இதுக்கு பின்னாடி பல டெக்கேட்ஸோட ஹிஸ்டரி இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்லி 1979ல ஈரான்ல இஸ்லாமிக் ரெவல்யூஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இஸ்ரேலும் ஈரானும் ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸா தான் இருந்தாங்க. இஸ்ரேலை ரெகக்னைஸ் பண்ண ஃபர்ஸ்ட் இஸ்லாமிக் கண்ட்ரீஸ்ல ஈரானும் ஒன்று. ஆனா 1979ல மொனார்கியை தூக்கி எறிஞ்சிட்டு அயத்துல்லா கொமேனி லீடர்ஷிப்ல இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் சிச்சுவேஷன் அப்படியே அப்சைட் டவுன் ஆகிருச்சு. நியூ ஈரான் அமெரிக்காவை த கிரேட் சேட்டன்னும் இஸ்ரேலை த லிட்டில் சேட்டன்னும் சொன்னாங்க. இஸ்ரேலை ஒரு கண்ட்ரியை அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு ஒரு ஸ்ட்ராங் ஸ்டாண்ட் எடுத்தாங்க. இப்போ உங்க மைண்ட்ல என்ன தோணுது? ஒரு காலத்துல ஃப்ரெண்ட்ஸா இருந்த இந்த நாடுகள் இப்படி எனிமீஸ் ஆனது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் 2 கண்ட்ரீஸ்க்கும் நடுவுல ஒரு ஷேடோ வார் நடந்துகிட்டே தான் இருக்கு. எஸ்பெஷலி ஈரானோட நியூக்ளியர் ப்ரோக்ராம் தான் இந்த என்விடியை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போச்சு. ஈரான் தங்க பீஸ்க்காக தான் நியூக்ளியர் எனர்ஜி யூஸ் பண்றோன்னு சொன்னாலும் அது நியூக்ளியர் வெப்பன்ஸ் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுதுன்னு இஸ்ரேலும் அமெரிக்காவும் கண்டினியூஸா ப்ளேம் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரானோட நியூக்ளியர் வெப்பன் த்ரெட்டை தடுக்க தான் இந்த ஆக்ஷனை எடுத்தோன்னு US பிரசிடென்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இந்த லாங் டேர்ம் இஷ்யூ தான் February 28 அட்டாக்கு மெயின் ரீசனா பார்க்கப்படுது. February 28 அட்டாக்கு அப்புறம் வார் இன்னும் இன்டென்ஸ் ஆகியிருக்கு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் அவங்க அட்டாக்ஸை ஸ்டாப் பண்ணல. மார்ச் 1st வீக்குள்ள ஈரானோட நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் மேல சிவியர் அட்டாக்ஸ் நடந்திருக்கு. இதனால ஈரானோட நேவிக்கு பெரிய டேமேஜஸ் ஆகிருக்குன்னு நியூஸ் வருது. கிரவுண்ட் அட்டாக்ஸை தாண்டி சைபர் ஸ்பேஸ்லயும் ஒரு பெரிய வார் நடக்குது.
இஸ்ரேல் ஈரான் மேல ஒரு பெரிய சைபர் அட்டாக் பண்ணதாகவும் அது அந்த கண்ட்ரியோட இன்டர்நெட் சர்வீஸ், கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லப்படுது. இது ஈரானோட கம்யூனிகேஷன் சிஸ்டமை டீஸ்டெபிலைஸ் பண்ணியிருக்கலாம். இந்த வாரோட ரிசல்ட் என்ன ஆக போகுது? ஒரு ஷாக்கிங் ட்விஸ்ட் காத்திருக்கு. ஸோ வீடியோவை எண்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. ரிட்டாலியேஷனா ஈரானும் அட்டாக்ஸ் கண்டினியூ பண்ணாலும் யூஎஸ் அண்ட் இஸ்ரேலி ஜாயிண்ட் ஃபோர்ஸஸோட கண்டினியூஸ் அட்டாக்ஸ்னால ஈரானோட மிலிட்ரி கெப்பாசிட்டி ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு அமெரிக்கன் சைட் சொல்றாங்க. மிலிட்ரி பவரை கம்பேர் பண்ணி பார்த்தா ஈரான் கிட்ட 6 lakh ட்ரூப்ஸும் இஸ்ரேல் கிட்ட 1.7 lakh ட்ரூப்ஸும் இருக்கு. பட் இஸ்ரேல் கிட்ட அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி, அமெரிக்காவோட ஃபுல் சப்போர்ட் அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இருக்கு. ஈரானோட மெயின் ஸ்ட்ரெங்தே அதோட பெலிஸ்டிக் மிசைல்ஸும் அது சப்போர்ட் பண்ற ஹிஸ்புல்லா, ஹவுதீஸ் மாதிரி ப்ராக்சி குரூப்ஸ் தான். பட் லெபனான்ல இருக்கிற ஹிஸ்புல்லா பேசிஸ் மேலையும் இஸ்ரேல் சிவியர் அட்டாக் ஸ்டார்ட் பண்ணதுனால ஹிஸ்புல்லா இந்த வார்ல எந்த அளவுக்கு இன்டென்ஸா இன்வால்வ் ஆவாங்கங்கிறது ஒரு குவெஸ்டின் மார்க்கா இருக்கு. இந்த கான்ஃப்ளிக்ட்ல மற்ற வேர்ல்ட் கண்ட்ரீஸோட ஸ்டாண்ட் என்ன? அமெரிக்கா பிரசிடென்ட் ட்ரம்ப் லீடர்ஷிப்ல ஈரான்ல ஒரு ரெஜிம் சேஞ்ச் கொண்டு வர்றது தான் அவங்க கோல்னு அமெரிக்கா ஆல்மோஸ்ட் ஓப்பனாமே காட்டுது. ஈரான்ல இருக்கிற டிசிடென்ட் குரூப்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி ஒரு இன்டர்னல் ரிபெல்லியனை கிரியேட் பண்ணவும் அமெரிக்கா பிளான் பண்றாங்கன்னு பேசிக்கிறாங்க. சைனா அண்ட் ரஷ்யா ஈரான் கூட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ற இந்த 2 கண்ட்ரீஸும் வாரை இமீடியட்டா ஸ்டாப் பண்ணிட்டு பீஸ் டாக்ஸ்க்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி யுக்ரைன் வார்ல ஈரானியன் ட்ரோன்ஸ் யூஸ் பண்ற ரஷ்யா இந்த கான்ஃப்ளிக்ட்டை ரொம்ப கீனா வாட்ச் பண்ணிட்டு வராங்க. சைனாவோட பல $1 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஈரான்ல இருக்கிறதுனால இந்த வார் சைனாவோட பிளான்ஸையும் அஃபெக்ட் பண்ணுது. ஆனாலும் இந்த கண்ட்ரீஸ் டைரக்டா மிலிட்டரியில இன்டர்ஃபியர் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். நம்ம இந்தியா மாதிரி கல்ஃப் கண்ட்ரீஸ் கூட நல்ல எக்கனாமிக் அண்ட் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ல நம்ம இருக்கோம். இந்த வார் நம்ம எனர்ஜி செக்யூரிட்டியையும் அங்க இருக்கிற லேக்ஸ் ஆஃப் இந்தியன்ஸோட வெல்ஃபேரையும் டைரக்டா அஃபெக்ட் பண்ணுது. இந்தியா எல்லா சைட்ஸும் பீஸ் மெயின்டைன் பண்ணணும்னு கண்டினியூஸா அர்ஜ் பண்ணிட்டு வருது. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் சிச்சுவேஷன் ரொம்ப ஃபாஸ்டா மாறிட்டே இருக்கு. இந்த வீடியோல இருந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இது மாதிரி வேர்ல்ட் ஈவெண்ட்ஸோட ரியல் பேக்ரவுண்டை தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற நெக்ஸ்ட் அப்டேட் உங்களுக்கு உடனே வரும். ஓகே, இப்போ எல்லா மனசுலயும் இருக்கிற பேசிக் क्वेश्चनக்கு வருவோம். இந்த கான்ஃப்ளிக்ட் ஒரு வேர்ல்ட் வாரா வாருமா? கரண்ட் சிச்சுவேஷன் படி இது ஒரு சீரியஸ் ரீஜனல் வாரா இருக்கு. ஆனா வேர்ல்ட் வாரா மாறுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியா தான் தெரியுது. இதுக்கு சில ரீசன்ஸ் இருக்கு. 1. மிலிட்டரி பவர். யூஎஸ் அண்ட் இஸ்ரேலி அட்டாக்ஸ் ஈரானோட ரிட்டாலியேட் பண்ற கெப்பாசிட்டியை பெரிய அளவில் குறைச்சிருச்சு. நேவியும் ஏர்ஃபோர்ஸும் பெரிய டேமேஜை ஃபேஸ் பண்ணியிருக்கிறதுனால ஈரான்னால ஒரு லாங் டேர்ம் வாரை கொண்டு போறது கஷ்டம். 2. வேர்ல்ட் ஸ்டாண்ட். அமெரிக்காவை தவிர வேற எந்த பெரிய வேர்ல்டு பவரும் இந்த வார்ல டைரக்டா இன்வால்வ் ஆக ரெடியா இல்ல. ரஷ்யாவும் சைனாவும் வாரை ஸ்டாக் பண்ணி பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க. 3. அமெரிக்காஸ் கோல். அமெரிக்காவோட கரண்ட் கோல் ஈரானை ஃபுல்லி ஆக்கியூபை பண்றது இல்ல. அதுக்கு பதிலா அங்க இருக்கிற ரிஜீமை மாத்துறது ஆர் அதோட நியூக்ளியர் அண்ட் மிலிட்டரி கெப்பாசிட்டிஸை கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்றது தான் அவங்க பிளானா தெரியுது. ஆனாலும் டேஞ்சர் இன்னும் போகல. அன்பிரெடிக்டபிளான சில இன்சிடென்ட்ஸ் இந்த வாரோட டைரக்ஷனையே மாத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் ஃபுல்லா க்ளோஸ் ஆனா அது குளோபல் எக்கானமியே டீஸ்டெபிலைஸ் பண்ணி மற்ற கண்ட்ரீஸையும் இந்த வார்க்குள்ள இழுக்கலாம். இல்லனா ஈரானோட ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸான ரஷ்யா ஆர் சைனா அவங்களோட சப்போர்ட்டை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போனாலும் சிச்சுவேஷன் வேர்ஸ் ஆகலாம். ஓவரால் நம்ம ஒரு வெரி டேஞ்சரஸான பீரியட்ல இருக்கோம். இது ஒரு வேர்ல்ட் வாரோட எட்ஜ்ல நிக்கிற ஒரு ரீஜனல் வார். நெக்ஸ்ட் கொஞ்சம் டேஸ் அண்ட் வீக்ஸ் தான் மிடில் ஈஸ்டோட அண்ட் இந்த வேர்ல்டோட ஃபியூச்சரை டிசைட் பண்ணோம். நம்ம எல்லாரும் பீஸ்க்காக ப்ரே பண்ணுவோம். நன்றி.